யுக்ரைனில் ராணுவ தினத்தை ஒட்டி கீவ் பகுதி மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் காயமடைந்த ராணுவ வீரர்களையும் மருத்துவ பணியாளர்களையும் அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி சந்தித்து நலம் விசாரித்தார். அவர்களிடம் நலம் விசாரித்த அதிபர் ஜெலன்ஸ்கி ராணுவ தினத்தை ஒட்டி நினைவு பரிசுகளை வழங்கி விரைவில் குணமடைய வாழ்த்தினார். குறிப்பாக ரஷ்யாவுடனான போரில் நாட்டிற்காக அவர்கள் செய்த தியாகத்தை வெகுவாக பாராட்டினார். Служу народу України. Служу народу України. Дякую вам за службу. Одужуйте. Дякую. Служу народу України. Дякую вам за службу. Служу народу України. Дякую вам за службу. Дякую. Дякую, пане Гарн. Дякую, службу. Дякую за все. துனிசிய அதிபர் கைஸ் சயீதுக்கு எதிராக அந்நாட்டு மக்கள் போராட்டங்களை தொடர்ந்து வருகின்றனர். அதிகாரங்களை பயன்படுத்தி எதிர்க்கட்சிகள், விமர்சகர்கள், அரசு சாரா நிறுவனங்கள் மீதான ஒடுக்குமுறைகளை அவிழ்த்து விடுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். இவருக்கு எதிரான போராட்டம் தொடர்ந்து 3வது வாரமாக நீடித்து வருகிறது. திருச்சி பெல் நிறுவனம் 1121 ஒப்பந்த பணியாளர்களை 4 மாதங்களில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை சென்னையில் உள்ள மத்திய தொழில் தீர்ப்பாயம் நிராகரித்ததை அடுத்து பெல் வளாக ஒப்பந்த தொழிலாளர் நலச்சங்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதி ஹேமந்த் சந்தன் கவுடர், மத்திய தொழில் தீர்ப்பாயம் ஆதாரங்களை தவறாக புரிந்து கொண்டு உத்தரவு பிறப்பித்திருப்பதாக கூறி அதன் உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார். மேலும் ஓராண்டில் 240 நாட்களுக்கு மேல் பணிபுரிந்த அனைவரையும் அனைத்து சலுகைகளுடன் 4 மாதங்களில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.